ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, கொழுக்கவோ இளைக்கவோ. நண்பன் சொன்ன வார்த்தையை நம்பி மனைவிக்காக இவர் செஞ்ச செயல் மாமியார் இவருக்கு புரிய வச்சாங்களா இல்லையா? என்ன கதை கேட்போமா? கொழுக்கவோ இளைக்கவோ மகாலிங்கத்துக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது. எல்லாம் அவராக வரவழைத்து கொண்டதுதான். சங்கர சுப்புவை அவர் வருந்தி வருந்தி தன் வீட்டுக்கு கூப்பிட்டு கொண்டு வந்தார். மனுஷன் கொடுத்த காஃபி டிஃபனை சம்பிரமமாக சாப்பிட்டுவிட்டு கிளம்ப போகும்போது வாயை மூடிக்கொண்டு போக மாட்டாரோ? ஒரு வார்த்தை நறுக்கென்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உங்களுக்கு குழந்தை குட்டி பிக்கல் பிடுங்கள் ஒன்றுமில்ல, இருப்பது ஒரே ஒரு பொண்டாட்டி தான், அவங்கள கூட சரியா கவனிக்க மாட்டீங்களா? சோத்தையே கண்ணால பார்க்காத மாதிரி இப்படி மெலிஞ்சு வத்தலா இருக்காங்களே. மகாலிங்கத்துக்கு சுருக்கென்றல் ஆகிவிட்டது. சங்கர சுபவை வழி அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தவர் சாவித்ரி என்று ஒரு கூச்சல் போட்டார். என்னமோ ஏதோவென்று அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்த மனைவியை அப்படி நில் எதிரே என்று ஒரு அதட்டல் போட்டார். கை கட்டாத குறையாக எதிரே நின்ற மனைவியை தலையோடு கால் பார்வையால் அளந்தார். துளி கூட சதையே இல்லாமல் குச்சி ஆட்டம் உடம்பு. என்ன திடீர்னு நிற்க வச்சு பார்க்குறீங்க? சாவித்ரி கூச்சத்தால் நெளிந்தாள். கேள்வி கேட்காதே, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகிறது? 30 வருஷம் ஆகிறது. இந்த 30 வருஷத்தில் உன் தோற்றத்தில் ஏதாவது மாறுதலை நீ கவனித்திருக்கிறாயா? இல்லவே இல்லை. அன்னைக்கு பார்த்த மேனிக்கு அழிவில்லா இருக்கேன்னு தான் என் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க. 18 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப எப்படி இருந்தாலோ அப்படியே ஒத்தாப்புல ஒடிசாவா இளமையா இருக்கா சாவித்ரின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என்றால் பெருமையாக தலையாட்டி கொண்டே. அப்பொழுது முன்தலையில் தெரிந்த நரை மயிர் பிரதேசம் மகாலிங்கத்தின் பளிச்சென்று பட்டது. இது எப்படி மாமியாருக்கும் தினப்படி கண்ணாடியில் பார்த்து கொள்ளும் மனைவிக்கும் கண்ணில் படாமல் போயிற்று? ஒருவேளை 18 வயசிலிருந்தே இதுவும் இருக்கோ என்று யோசிக்க ஆரம்பித்தவர் சட்டென்று அதை உதறிவிட்டு விசாரணையை தொடர்ந்தார். நீ ஏன் இந்த 30 வருஷங்களாக இதை என்னோட கவனத்துக்கு கொண்டு வரவில்லை? எதை என்றால் சாவித்ரி புரியாமல். அதான் உன் உடம்பு தேராமல் அப்படியே இருக்கிறதை. என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? சாவித்ரி அவரை நெருங்கி வந்து கேட்டாள். சம்பந்தமில்லாமல் என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொழுது போகலன்னா மார்க்கெட் வரைக்கும் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒத்தாசையாகவாவது இருக்கும். இல்லைன்னா இருக்கவே இருக்கு உங்கள் ஹிந்து பேப்பர், அதையாவது படிங்க. எனக்கு வேலை தலைக்கு மேலே கிடக்கு, ஆளை விடுங்க. சாவித்ரி விடுவிடுவென்று உள்ளே போய்விட்டாள். மகாலிங்கம் பேப்பர் படிக்கிற மனோநிலையில் இல்லை. எனவே மார்க்கெட்டுக்கே போகலாம் என்று பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். மார்க்கெட்டில் நுழைந்ததும் முதலில் கண்ணில் தென்படும் காய்கறியை வாங்கி கொண்டு வரும் பழக்கமுடையவர் இன்று முருங்கைக்காயும் கொத்தவரங்காயும் காலில் இடறியும் அவை சாவித்ரியின் தோற்றத்தை நினைவுபடுத்தியதால் முறைத்துவிட்டு உள்ளே சென்று தேடி பிடித்து பூசணிக்காய், உருளைக்கிழங்கு என்று கனமான காய்களாய் வாங்கி கொண்டு வந்தார். மறுநாள் முழுவதும் அவருக்கு ஆபீஸில் வேலையே ஓடவில்லை. சங்கர சுப்பு அவரை சாதாரணமாக பார்த்தால் கூட மனைவியை கூட கவனிக்க தெரியாத மடையன் என்று ஏளனத்தோடு பார்ப்பதாகவே அவர் மனதுக்கு தோன்றியது. மாலையில் ஒரு முடிவுக்கு வந்தவராய் ஏதேதோ சாமான்களை வாங்கி கொண்டு வீடு வந்தார். அவர் பரப்பி வைத்த சாமான்களை பார்த்ததும் சாவித்ரியின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. கேட்பரிஸ் சாக்லேட் 1 பார், 50 கிராம் வெண்ணெய் பொட்டலம் 1, முழு முந்திரி 1 பாக்கெட், மில்க் ஸ்வீட், கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸ், இத்தியாதி. நாம் எங்கேயாவது வெளியே போக போறாமா இப்போ என்று கேட்டாள். வழக்கமாக 2 பேரும் சேர்ந்து உறவுக்காரர்கள் வீட்டிற்கு போகும்போதுதான் ஸ்வீட், சாக்லேட் என்று இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொண்டு போகிற பழக்கம். நாம் எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கேயும் யாரும் வரப்போறதில்ல. ஒரு நிமிஷம் சஸ்பென்ஸாக நிறுத்திவிட்டு தொடர்ந்தார். எல்லாம் உனக்கு தான். இன்னிலிருந்து இந்த மாதிரி நல்ல கொழுப்பு சத்துள்ள ஆகார வகைகளை சாப்பிட வைத்து உன் உடம்பை தேத்தி நல்ல கொழு என்று சதைப்பிடிப்பாக மாற்றப் போறேன். எனக்கு என்ன கேடு வந்துடுதுன்னு இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க? கேடு உனக்கில்லை, எனக்கு தான். நீ இப்படி இருப்பது மானக்கேடா இருக்கு. தினம் வாங்கிட்டு வரேன், தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வா, பார்க்கலாம் 10 நாளில் உடம்பு எப்படி கொழுக்கிறதுன்னு. 10 நாளுக்கு அப்புறம் நான் என்ன ஏதாவது விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்கணுமா? மெலிந்திருக்கும் மெல்லியல்களாளர்களே, அன்று மெலிந்திருந்த என் உடல் இன்றைய தேதியில் இப்படி கொழுவென இருப்பதற்கு காரணம் இதோ என் அருகில் அமர்ந்திருக்கும் என் கணவரே. இவர் போட்டு கொடுக்கும் திட்டப்படி ஆகார வகைகளை வாங்கி சாப்பிட்டு நீங்களும் கொழுத்து பயனடைவீர். பீகு சின்ன எழுத்துக்களில். திட்டம் மட்டும்தான் இலவசம். ஆகார வகைகளை நீங்கள்தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டும்.
நிறுத்து உன் கேலியை. அவனவன் கேட்கும்போது என் மானமே போகிறது. உனக்கென்ன தெரியும்? அப்படி என்ன கேட்டுட்டான்? அன்னைக்கு வந்தானே சங்கர சுப்பு, அவன்தான். யாரு? உங்க ஆபீஸ்ல இருந்து வந்தாரே, நங்கநல்லூரிலேவே எங்க அம்மா வீடு இருக்கிற தெருவிலே குடித்தனம் இருக்கிறதா சொன்னாரே, அவரா? ஆமாண்டி, அவனேதான். பொண்டாட்டியை கூட கவனிக்க துப்பில்லாதவன்னு என்னை சொல்லிட்டு போயிட்டான். கிடக்கிறான் விடுங்க. எவனோ சொன்னாங்கிறதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு என் உடம்புல சதை பிடிக்க போறதா? அந்த பேச்செல்லாம் வேண்டாம். 10 நாளில் கணிசமாக மாறுதல் தெரியணும், அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. பேச்சை அத்தோடு நிறுத்தி கொண்டார். அன்றிலிருந்து சாவித்திரிக்கு வீடு நரகமாகி போயிற்று. கண்ட நேரத்தில் எதையாவது வாங்கி வந்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு உயிரை எடுக்கிற கணவனுக்கு பயந்து கொடுத்ததை சாப்பிட போக உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் 2 நாளில் அவளுக்கு அஜீர்ணம், வாந்தி ஆரம்பித்து விட்டது. கணவனிடம் சொல்ல பயந்து கொண்டு அவர் ஆபீஸ் போன பிற்பாடு டாக்டரிடம் போய் காண்பித்து மருந்து வாங்கி சாப்பிட்டாள். அவர் 4 நாட்கள் வெறும் கஞ்சி மட்டும் குடிக்க சொல்லி அனுப்பிவிட்டார். சாவித்திரிக்கு ஒரே தலைவேதனையாகி விட்டது. இந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து எப்படி தப்புவது என்று மண்டையை உடைத்துக்கொண்டு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். 10 நாட்கள் ஓடிவிட்டன. மகாலிங்கத்துக்கு தன் மனைவியிடம் ஒரு மாறுதலும் தெரியவில்லை. தினம் பார்த்து கொண்டே இருப்பதால் ஒருவேளை என் கண்ணுக்கு தெரியவில்லை போலிருக்கிறது என்று நினைத்து மனதை சமாதானப்படுத்தி கொண்டார். அன்று மாலை வீட்டுக்குள் நுழைந்ததுமே மாமியாரின் குரல் வந்து அவருடைய செவியை தாக்கிற்று. குரலினுடைய வால்யூமிலிருந்து மாமியார் சமையல் அறையில் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தது. ஏனென்றால் கூடத்தில் பேசி கொண்டிருந்தாலானால் தெரு ஆரம்பத்திலேயே குரல் கேட்டிருக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான குரல் அது. ஏண்டி இப்படி அநியாயத்துக்கு இழைச்சிட்ட? உடம்பு கிடம்பு சரியில்லையா? எனக்கு சொல்லி அனுப்பக்கூடாதா? சாவித்திரியை விசாரித்து கொண்டிருந்தாள் மகாலிங்கத்தின் மாமியார். அதெல்லாம் ஒண்ணுமில்லமா என்ற சாவித்திரி தன் கணவனுடைய மனைவியை சதைப்பிடிப்பாக மாற்றும் திட்டத்தை அம்மாவுக்கு விவரித்தாள். அது சரி, அவர் தினமும் வாங்கிட்டு வந்த வகையறாக்களை எல்லாம் நீயும் சாப்பிடலன்னா என்னதான் பண்ணின? ஒன்றும் வேஸ்ட் ஆகலாமா? வெண்ணெயை தினம் உருக்கி வச்சு இப்போ 2 மாசத்துக்கு நெய் கையில் இருக்கு. இந்த வருஷம் முழுக்க பண்டிகைக்கு முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. கவலையே இல்லை. சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப நாளாய் போகாத உறவு மனுஷர்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு நடை இந்த 10 நாளிலே போயிட்டு வந்துட்டேன். அதுவும் உபயோகமாக செலவாயிடுத்து. இத்தனை வயசுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்குமாமா? வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த மகாலிங்கம் ஆத்திரத்தில் பற்களை நரநரவென்று கடித்தார். ஆமாம், யார் சொன்னான்னு மாப்பிள்ளை இப்படி ஆரம்பிச்சார்னு சொன்ன? அதாமா சங்கர சுப்புன்னு இவரோட வேலை பார்க்கிறவர். நங்கநல்லூரில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கிறாராம். அவர்தான். அடப்பாவி, அவன் பொண்டாட்டி ஸ்தூல சரீரத்தை வச்சுண்டு பொழுது விடிஞ்சு பொழுது போனா 100 வியாதி சொல்லின்னு இருக்கா. அந்த மனுஷனோட பொல்லாத்தனத்தை பாரேன். நமக்கு வந்த கஷ்டம் மற்றவங்களுக்கும் வரட்டுமேனு எல்லாரையும் கிளப்பி விட்டுண்டு அவன் சொன்னதையும் கேட்டுண்டு இவரும் ஆடி இருக்கிறாரே. மகாலிங்கத்துக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. பேசாமல் வெளியே சென்று விட்டு மாமியார் போன பிறகு வரலாம் என்று நினைத்தவரை மாமியாரின் குரல் மறுபடி இழுத்தது. உன் உடம்பை கொழுக்க வைக்கிறேன்னு கிளப்புறதுக்கு பதிலா மாப்பிள்ளை அவர் உடம்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாதா? வயசான காலத்துல நடமாடவாவது சௌகரியமா இருக்கும். மாமியாரின் பேச்சு இடியாக காதில் இறங்க உடம்பு கனத்தோடு மனசும் கனக்க மகாலிங்கம் அப்படியே சரிந்து சோபாவில் விழுந்தார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேச்சு பொதுவாக கணவன் மனைவி கிட்ட வராது. அதாவது அம்மா அப்பா குண்டா இருந்து குழந்தைங்க இழைச்சிருந்துச்சுன்னா உங்கள் அம்மா அப்பா உனக்கு சோறு போடுறாங்களா இல்லையா அப்படின்னு குழந்தைங்கள பார்த்து கேட்பாங்க. இல்லை நம்மக்கிட்டேயே சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்காம நீங்களே சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேலியா கூட சிலர் கேட்பாங்க. அது பெற்றவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. ஆனால் இவர் தன்னோட மனைவிக்கு செஞ்சதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.